இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 43வது வசனம். உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். முறுமுறுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இஸ்ரேல் ஜனங்கள் அநேக தடவை மோசேக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. தண்ணி இல்லை என்றவுடன் முறுமுறுப்பு, ஆகாரம் இல்லை என்றவுடன் முறுமுறுப்பு, இறைச்சி இல்லை என்றவுடன் முறுமுறுப்பு, அநேக இடங்களில் முறுமுறுத்ததுனால அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததை பார்க்குறோம். அவர்கள் போய் சேர வேண்டிய தூரம் தாமதப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையில் முறுமுறுப்பு நமக்கு ஆசீர்வாதத்தை தராது. அதே வேளைகளில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஒரு விமான பயணம் போன இடத்துல அந்த விமானம் நொறுங்கி விழுந்தது. அதில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். பாதுகாத்து அவன் தப்பித்தான். தப்பித்தவன் ஒரு சின்ன தீவில் போய் அவன் அடைக்கலம் போகிறான். அது மனிதர்கள் அறவற்றமே இல்லாத ஒரு தீவு. அந்த தீவில் இவன் போய் மாட்டிக்கொள்கிறான். அங்கே இருக்கிற காய்கறிகள், கனிகளை பறித்து தின்னுகிறான். அங்கே இருக்கிற ஓலைகளை வைத்து ஒரு குடிசையை உண்டாக்குகிறான். கல்லுகளை வைத்து தேய்த்து நெருப்பை உண்டாக்குகிறான். இப்படியான எல்லா காரியங்களும் அவன் தனியாக செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவன் யாராவது கப்பல் அந்த பக்கம் வராதா, யாராவது நம்மளை பார்த்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களே என்று ஜெபித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பழங்களை பறித்து, உணவுகளை பறித்து விட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் என்று அவன் சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது இவனுடைய அந்த குடிசை, இவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த குடிசை பற்றி எரிந்து கொண்டிருந்த பார்த்த உடனே இவனுக்குள்ள பெரிய வருத்தம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு, இரவு படுப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு குடிசையை அமைச்சிருந்தேன், இதுவும் எனக்கு போயிடுச்சா என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தான். அடுத்த நாள் பாருங்கள், ஒரு கப்பல், ஒரு படகு வந்து அங்கே நிற்கிறது. நின்ன உடனே இவனுக்கு பெரிய ஆச்சரியம். நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு படகு வந்து விட்டது என்று சொல்லி, கப்பல் வந்து விட்டது என்று ஓடி போகும்பொழுது அவர்கள் கேட்டாங்க, நீங்கள் இங்கே தனியாக மாட்டிக்கொண்டிருக்கிறத நாங்கள் கவனித்தோம். ஆனால் தான் எப்படி நீங்கள் கவனித்தீங்க என்று கொள்ளும்பொழுது, ஒரு புகை மூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த புகை மூட்டத்தை பார்த்த உடனே தான் எங்கள் கப்பலை இங்கே திருப்பினோம். அந்த இடத்துல யாரோ மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஓடி வந்தோம். இவன் பாருங்கள், இவன் முணுமுணுத்து இருந்தான், இவன் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த புலம்புற காரியத்தை கூட ஆண்டவர் எவ்வளவு நன்மையாக மாற்றி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரோதமாய் நடக்கிறதே, நான் எதிர்பார்க்கறது இல்லையே, என்னுடைய காரியங்கள் இப்படியாக போய்விட்டது என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால் கூட, கர்த்தர் அந்த நாளில் அந்த முணுமுணுப்பை நீங்கள் சோத்திரமாக மாற்றுங்க, நன்றி செலுத்துங்க. அந்த நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் ஆண்டவருக்கு, இறைவனுக்கு நன்றியோடு இருங்க. கர்த்தர் அந்த தீமையான காரியங்கள் போல் உங்களுக்கு தோன்றினாலும் அதை கொண்டு நன்மையான காரியங்களை, அந்த மனிதன் எப்படி காப்பாற்றப்பட்டானோ அதுபோல் உங்களுக்கு நன்மைகள் வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் முணுமுணுக்காதபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்மை ஸ்தோத்தரிக்க, அது எங்களுக்கு தீமை போல தெரிந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு இதை அனுமதித்திருக்கிறார். தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்க, தொழுது கொள்ள, துதிக்க கற்றுத்தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.